சின்ன மருமகள் சீரியல்ல ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் இப்போ நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம சேது இப்போ மறு கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டாரு. இதனால யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஈஸ்வரிக்கு இன்னொரு பக்கம் சாவித்திரிக்கு 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷம். ஈஸ்வரிக்கு தன்னோட அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கான். அதுக்காக தான் தமிழ்ச்செல்வியை மிமிக்ரி பேச வச்சு இந்த பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சு இப்போ கடைசியில எங்கெங்கேயோ போய் முடிஞ்சு மறுபடியும் இவங்க 2 பேருமே பிரிகிற ஒரு நிலைமை ஆயிருச்சு. இப்போ இந்த பிரிவை மொத்தமா முடிச்சே வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் ஏத்தி விட்டு கடைசியில சேதுவே எனக்கு தமிழ்ச்செல்வி கூட வாழவே விருப்பம் இல்லை, எனக்கு அவளுக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முன்னாடி நீங்க முறிச்சு விட்டுருங்க, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஈஸ்வரி. சோ இதை பயன்படுத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாவித்திரி தாமரையோட கல்யாணத்தையும் முறிச்சு வச்சுட்டாங்க. அப்போதானே தாமரை புது பொண்ணா இருப்பா, அதே மாதிரி சேதுவும் புது பையனா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி பிளான் பண்ண, இந்த பக்கம் சாவித்திரியும் பிளான் பண்ண. இப்ப 2 பேரோட பிளானையும் முறியடிச்சுட்டு இங்க தமிழ்ச்செல்வி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சோ இந்த பக்கம் சேது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டிட்டு எல்லாருமே ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையுமே வர வச்சிடறாங்க. அந்த பக்கம் ராஜாங்கம், அதுக்கப்புறம் அப்பத்தா, மோகனா, ஈஸ்வரி எல்லாருமே நிக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி குடும்பத்துல இருந்து தமிழ்ச்செல்வி, அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தனம் எல்லாருமே நிக்கிறாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்க 2 பேருக்குமே வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீட்டுல இருந்து உங்களை விவாகரத்தை பண்றதா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கா பேசுறாரு. ஆமாங்க ஐயா, என் பையனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, என் பையன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் இனிமே எங்களோட முடிவு, அவனுக்கு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க முடிவு எடுத்துட்டோம், அதனால இந்த உறவை இத்தோட முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேதுபதிட்ட கேக்குறாங்க, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கய்யா, நான் சொல்ல வேண்டியதே எங்க அப்பாவே சொல்லிட்டாரு, இதுதான் என்னுடைய முடிவு, இதுக்கப்புறமும் இவ கூட சேர்ந்து என்னால வாழவே முடியாது, தயவு செஞ்சு எங்க 2 பேரையுமே பிரிச்சு விட்டுருங்க முறைப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கேக்குறாங்க, தமிழ்ச்செல்வி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா தமிழ்ச்செல்வி, நீ இத பத்தி என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஐயா இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட சொல்ல போறேன், என்ன காரணத்துக்காக என்னைய வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்து மொத்தமா பிரிச்சு வைக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு அவர் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சேதுபதி ரொம்பவே கோவப்பட்டு, ஏய் உனக்கு என்ன தெரியாதா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவை 3வது முறையா நீ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கடி, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் நான் உன் கூட வாழணும் அப்படின்னு எனக்கு என்ன தலைவிதியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பஞ்சாயத்தார்லாம், தம்பி கொஞ்சம் பொறுமையாரு, எதுக்காக இப்படி கோவப்படுற, எதுவா இருந்தாலும் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. இங்க பாருங்க ஐயா, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல உள்ள பொண்ணுதான் அதுக்கு காரணம்னு அவங்களுக்கே தெரியும், ஆனா அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு தடவைக்கு 1000 தடவை சும்மா சும்மா என்னையவே தான் அவங்க சொல்லி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூட நான் தான் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பொய்யாதான் என் மேல ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், நான் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சக்திக்கும் ஜெனிடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லல, அதுக்கான ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கா, அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஆதாரத்தை அவங்க எனக்கு நிரூபிக்க சொல்லுங்க, அப்படி நிரூபிச்சா நான் என்ன வேணாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்டு ஈஸ்வரி பாத்தீங்கன்னா உடனே பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஏண்டி என்ன உனக்கு அவ்வளோ வாய் நீளுதா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை நீ பண்ணிட்டு எங்க வீட்டு மாமாவை நீ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க, இது பத்தாதுன்னு இப்போ உனக்கு ஆதாரம் வேற கேக்குதா, ஆதாரம் இதெல்லாம் நிரூபிச்சுட்டுதான் உன் கூட வாழணும், இல்ல உன்னை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு என்னடி அவசியம் இருக்கு, அன்னைக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி வீட்டுல தலை முழுகிட்டு அப்படி சத்தியம்லாம் பண்ணிட்டு போனா இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உரிமையும் கிடையாது, இப்பயே நான் அத்து விட்டுட்டு போறேன்னு இப்ப என்னடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே சொல்றது அதுதான், உங்க கூட உறவு வச்சுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, அதுக்காக நீங்க சொல்ற எல்லா பழியையுமே ஏத்துக்கிட்டு நான் போகணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது, நீங்க போடுற பழி எல்லாம் அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அதுக்காக நான் அதை ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, என் மேல விழுந்த பழி உண்மையா பொய்யா அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் வாய்க்கிலேயே பேசிக்கோங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்பவே திமுறா பேசுறாங்க. இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கர பல்ப் ஆகுது. என்னடி என்ன பத்தி நீ திமுறா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, பஞ்சாயத்தார் ஏமா கொஞ்சம் அமைதியா இருங்க, அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அந்த பொண்ணு தான் போன் பண்ணா அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, அதை நீங்க நிரூபிச்சாதானே அவங்க ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க ஐயா,
இவ பண்ண தப்புக்கெல்லாம் ஆதாரம் நாங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அத அவ தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி சொல்றா, ஓஹோ! ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தப்பு நடந்தா அது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நிரூபிச்சுட்டு அந்த வீட்டுல வந்து இருக்கணும். நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்னமோ ஆடி காத்து அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வா, வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டுக்குள்ள வா, இதையே மாத்தி மாத்தி சொல்லுவீங்க. இதை நான் கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இல்ல நான் கேக்குறேன், இந்த தமிழ்ச்செல்வியை பார்த்தா உங்களுக்கு என்ன கேனக்கு இருக்கச்சி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா வந்து தமிழ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ நான் போன் பண்ணது வந்து நான் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கான உங்ககிட்ட ஆதாரம் என்ன இருக்கு? எதை வச்சு நான் தான் போன் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை நீங்க கண்டுபிடிங்க. உண்மையிலேயே யார் பண்ணது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து நிரூபிங்க. அடுத்த நிமிஷமே நீங்க கேட்ட எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணிட்டு, நீங்களும் வேண்டாம் உங்க உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலியை கலட்டி எரிஞ்சு உங்க மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பயங்கரமா வந்து சவால் விட்டு பேசுறேன். இதனால வந்து சேதுக்கு என்ன பேசுறது அப்படின்னு வந்து தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்பா அந்த பொண்ணு சொல்றதும் நியாயம் தானப்பா. எதுவுமே இல்லாம தேவையில்லாம ஒரு பொண்ணு மேல பழிய தூக்கி போடுறீங்க. அதுவும் நிறமாசமா இருந்துட்டு அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலன்னு அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லுது. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? அவ சொல்ற மாதிரி இந்த தப்பு யார பண்ணிருக்கா? உண்மையிலே அவதான் பண்ணிருக்காளா இல்ல வேற யாராவது அவளை மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை வந்து கலைச்சிட்டு போயிடுறாங்க. இதனால சேது பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் கிளம்புன உடனே வந்து இந்த பக்கம் ஈஸ்வரி எப்படியாவது தமிழை உரண்டை இழுக்கணும் அப்படிங்கறதுக்காக, ஹேய் என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? டைவர்ஸ் கேட்டா ஒழுங்கா குடுத்துட்டு போறதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? என்ன அப்படியே மறுபடியும் எங்க வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு பெருசு, அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், தேவையில்லாம நீ என் வழியில வந்தேன்னா உனக்கு தான் அது அசிங்கம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நான் வரணுமா? இது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. உங்களை மாதிரி கேவலமான ஆளுன்னு என்னை நினைச்சீங்களா நீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு கோவம் அப்படியே பயங்கரமா வந்து வருது. என்ன நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடி, என்னையவே நீ இவ்ளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாத்தீங்கன்னா கையை நீட்டா உடனே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஈஸ்வரிக்கு பலார்னு ஒரு அறிய விடுறாங்க தமிழ்ச்செல்வி. இதை பார்த்துட்டு சித்ரா பாத்தீங்கன்னா, அம்மா உன்னையவே அடிச்சுட்டாமா இவ அப்படின்னு சொல்ல, ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே நீ கை வச்சிருப்ப, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க தேவையில்லாம இப்ப அடி வாங்கின மாதிரி இதுக்கப்புறமும் எப்பயும் என்கிட்ட அடி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பேசுங்க, இல்ல வாய் மூடிட்டு அமைதியா போங்க. ஆமா எதுக்கு நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? எனக்கு என்னமோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நீங்க தான் இருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தீங்கன்னு வைங்களேன், நிரூபிச்சதுக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. காலத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள கூட உங்களால போக முடியாது, மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்ச்செல்வி பாத்தீங்கன்னா பயங்கர வீராப்பா போயிடுறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு மூக்குடைஞ்சு அப்படியே பயங்கரமா வந்து வெறியில வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்ச்செல்வியை வந்து நான் யாருன்னு தெரியாம என் கிட்ட வந்து மோதிட்டா, இதுக்கப்புறம் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பயங்கரமா சபதம்லாம் எடுக்க போறாங்க. சோ இதுக்கப்புறம் உண்மையிலேயே இதுக்கான பிரச்சனை யார் மூலமா வந்துச்சு அப்படிங்கறத சேது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போறாங்க? தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ஏத்துப்பாரா இல்ல அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.